ஈஸியா ஜெயிச்சு வெளியே வந்துருவோம் பாவத்தை. ஆனா நம்ம ஜெயிச்சு வெளியே வர முடியாம இருக்கிற ஒரு விஷயம் பாரம் தான். The spirit of heaviness. இது ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வந்த பாரம் இல்லை, இது ஒரு ஆவி. சொல்லுங்க, ஆவி. உங்களுக்கு நான் சாட்சியோடு பாஸ்டர் சொல்ல வேண்டும் கேட்டுக்கொண்டதுனால இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் நான் இந்த ஆன்லைன்ல பெண்களுக்கான ஒரு கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறேன். அது இந்த மாதத்தின் முதல் வாரம்னால பயங்கர உற்சாகத்தோடு நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட நான் தூங்குறதுக்கே ஒரு 4 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டு நல்ல வார்த்தைகள்லாம் கொடுத்து பயங்கரமா ரெடி ஆகி ப்ரிப்பேர் ஆகி அந்த அபிஷேகத்திலேயே ரெடி ஆகிட்டு இருக்கும் போது லேப்ல தான் அந்த மீட்டிங் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டா லேப் என்ன ஆகுதுன்னா வேலை செய்யல. லேப் வேலை செய்யலைன்னா மைக் போட முடியாது, கீபோர்டு போட முடியாது, மிக்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. லேப் வேலை செய்யல. எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அப்படின்னா லேப்பை பத்தி உங்களுக்கு தெரியலனா கூட நம்ம ஒன்று ஆசையாய் செய்ய ஆயத்தமாகும் போது திடீர்னு அது நடக்கலன்னா எத்தனை பேருக்கு அது ஆசைப்படாததுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்று ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் அது நமக்கு கிடைக்காத போது அது மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும். அப்ப நான் ரொம்ப உற்சாகமா ரெடி ஆயிட்டு இருக்கேன், ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்போ போன்ல பண்ணா நமக்கு வாய்ஸ் எப்படி கேட்கும், நிறைய பேர் வர்றதுனால எத்தனை பேர் நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய குழப்பங்களும். டக்குன்னு நான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் பத்தி தான் மெசேஜ் எடுக்க போறேன். அன்னைக்கு அந்த கூட்டத்துல இந்த வார்த்தையை தான் பேச வேண்டும் என்று தேவன் எனக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப நான் அப்படியே அதை குறிச்சு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படி நான் நினைக்கும் போது டக்குன்னு எனக்குள்ள ஒரு பாரம். நான் நினைச்சேன் இந்த சூழ்நிலைமையினால தான் இந்த பாரம் நமக்கு வந்தது. ஆமென். நான் ரகசியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. லேப் ஒர்க் ஆகாதனால தான் நான் பாரம் எனக்குள்ள வந்ததுன்னு நான் நினைச்சேன். பாரத்தோடு நான் அப்படியே போய் ரெடி ஆகணும் இல்ல, எப்படியும் ரெடி ஆகிறதுக்காக பாத்ரூம்ல போய் முகத்தை கழுவி கொண்டே இருந்தேன். ஃபேஸ் வாஷ். திடீர்னு எனக்குள்ள இருந்து ஆவியானவர் என்ன நினைப்புற்றார், இது ஸ்பிரிட். நேற்று இரவு நீ கற்றுக்கொண்ட அந்த ஆவிதான் என்ன பண்ணுது, நான் அட்டாக் பண்ணுது. நான் உடனே இப்படி கை இருக்குல்ல, லேப்டாப் ஒர்க் ஆகலனா என்ன, ஒர்க் ஆனா என்ன, கர்த்தர் என் கூட இருக்கிறார். இன்னைக்கு மீட்டிங்க கர்த்தர் நடத்துவார். ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரையும் புலம்பிட்டு இருக்கேன் நான். இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடந்துருச்சு, நான் ஜபிச்சேனே, நான் பிரயாசப்பட்டனே, எல்லாம் ஆண்டு வெளிப்பாடுகளை கொடுத்துட்டாரே அப்படி புலம்பிக்கொண்டு ஒரே மொமெண்ட்ல இது அந்த ஆவியன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு நான் அந்த வெளிச்சம், வேதத்தின் வெளிச்சம், துதியும் பட்டயமும் கையில இருந்தா என்ன நடக்கும் கடைசியா சொல்லிதான் முடிக்க போறேன். அந்த வேதத்தின் வெளிச்சம் எனக்கு கிடைச்சோட நான் கைகளை தட்டி இன்னைக்கு மீட்டிங் கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி போன்லயே கனெக்ட் ஆயிட்டேன். கனெக்ட் ஆனவங்க நிறைய பெண்கள் எப்பவும் போல வந்தாங்க. அன்னைக்கு மைக் இல்ல, கீபோர்டு இல்ல, எதுவும் இல்லை. ஆனா கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்தார். பவர்ஃபுல். தேசங்கள்ல பல தேசங்கள்ல இருந்து பெண்கள் அதுல கலந்து கொள்றாங்க. இங்க இருந்து எவ்வளவு தூரம் தெரியுமா? இங்க நைட்னா அங்க பகல். அப்படிப்பட்ட தூரத்துல இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அவங்க சொல்றாங்க, நான் விடுதலையாக்கப்பட்ட அந்த ராத்திரி